அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். காலை நேர ராஜா உணவு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போட போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த காய்களில் ஹெல்த் பெனிஃபிட் நிறையாவே இருக்குதுங்க. இதை வேக வச்சு சூப்பாக நான் எடுத்துக்க போகிறேன். புதினா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, மெட்டபாலிசம் கூட்டும். பீட்ரூட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. பூண்டில் பேட் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. சின்ன வெங்காயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது. தக்காளி ஸ்கின்னுக்கு நல்லது. கருவேப்பிலையில் இரும்பு சத்து நிறையா இருக்கிறதுனால முடிக்கு ரொம்பவே நல்லது இல்லைங்களா. 2 அல்லது 3 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். அடுத்து இது அவரை விதைங்க. இதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவரை முத்தி போனால் உள்ள விதை இருக்கும் இல்லையா, அதுதான் இது. இது 1/4 கிலோ 1/2 கிலோன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை அப்படியே வாங்கிட்டு நம்ம உப்பு அளவு தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவரை விதையிலையும் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, ஃபைபர் இருக்குது, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கேன்னு சொல்லிட்டு நிறைய சத்து இருக்குது. இது சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற காய்கள், பழங்கள், பயிர்கள் எல்லாத்துலேயுமே சத்து நிறையா இருக்குது. கிச்சனில் போய் சமைக்கிற நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லைங்களா. நம்ம தெரிஞ்சுக்கிறது அல்லாமல் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். நான் ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. 500 சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நான் சொல்லிடுறேன். நான் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒன்று யோசனை பண்ணி சமைக்கிறத காலை நேர ராஜா உணவாக நான் ரெடி பண்ணுறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க தான். அவங்களுடைய டியூட்டி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சரியாக இருக்கும். அவங்களுக்கு டியூட்டி வேலை நிறையா இருக்கும், வேலை பழுது நிறையா இருக்கும். அதனால டைமுக்கு சாப்பிட வர முடியாது, அவங்க சாப்பிடவும் முடியாது, டேப்லெட் டைமுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் பேசிக் எல்லாத்துக்கும் உண்டான விஷயந்தான். இருந்தாலும் கூட குறையா இருக்கும்போது நம்மளுக்கு டேப்லெட் எடுத்துக்கணும் இல்லையா, கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, டைமுக்கு டேப்லெட் எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி போயிட்டுருக்கு நாள். திடீர்னு ஒரு மயக்கம் வந்தால் உடனே போய் ஹாஸ்பிட்டலில் போய் டென்ஷனாக போய் அது இன்னும் பிபி அதிகமாக தான் காமிக்கும் டென்ஷனில் போனோம்னா. அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்ததுனால நான் இந்த மாதிரி ஒரு உணவுக்கு நான் மாறினதுக்கு காரணம் இதுதான். என்னுடைய மனசை தொட்ட ஒரு சூப் பவுல் உங்களுக்கு காணிக்கிறேன். அதை இதுதாங்க. இந்த சூப் பவுலில் எல்லா காய்களும் இருக்குது. கேரட்டு, லெமனு அந்த மாதிரி இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, எனக்கு இந்த சூப் பவுல் ரொம்ப பிடிச்சி போய் எடுத்தேன். சொன்னாங்க, உங்கள்கிட்ட இருக்குது இல்லையா செராமிக் சூப் பவுலு, அப்புறம் எதுக்கு இதை எடுத்தேன் அப்படின்னு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனால் எடுத்துக்கிட்டேன். தமிழ்நாடு போயிருந்தப்போ ஷாப்பிங் பண்ணோம், அப்போ வாங்கினது தான் இந்த சூப் பவுலு. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. மனதுக்கு பிடிச்ச ஒரு பவுலில் மனதுக்கு பிடிச்ச சூப் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. எல்லாத்துக்கும் உண்டான விஷயந்தான் எனக்கும். அவ்வளோதாங்க. இதுதான் எங்களுடைய காலை நேர ராஜா உணவாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.